திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1976 சினிமா பத்திரிகை விருது வழங்கும் விழா நடக்கிறது. அந்த நிகழ்விலேயே கண்ணதாசனின் பிறந்தநாள் சிறப்பையும் சேர்த்து செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். பாடல் உருவாகும் விதத்தை மக்கள் மத்தியில் நேரடியாக காட்ட வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். அப்போ பாலச்சந்தர் அவர்கள் என்ற படத்தை இயக்கி வருகிறார். முதல் பாடலாக காற்றுக்கென்ன வேலி, இருமணம் கொண்ட என 2 பாடல்களை கண்ணதாசன் எழுதி முடித்து விட்டார். MSV இசையமைத்துள்ளார். அடுத்த பாடலை எழுதி வாங்க பாலச்சந்தர் நினைக்கிறார். அப்போ கண்ணதாசன் பிஸியாக ஆகிவிட்டார். அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு கண்ணதாசனை வரவழைத்து மேடையிலேயே பாடல் எழுத வைப்பது என திட்டம் போடுகிறார்கள். அதற்காக கண்ணதாசன் மேடையிலேயே பாடல் எழுத போகிறார் என்று விளம்பரமும் செய்கிறார்கள். ஆனால் கண்ணதாசனுக்கு இந்த விவரம் தெரியாது. பிறந்தநாள் நிகழ்ச்சி தான்னு சொல்றாங்க. அப்போ பாலச்சந்தர் மேடையில் பாடல் உருவாக போற விஷயத்தை சொல்கிறார். கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு சவால் தான். ஆனால் எப்படி பாட்டு எழுதுறாங்க, எப்படி இசை அமைக்கிறார்கள் என்று பார்க்க மக்களுக்கு ஆர்வம். அதே நேரம் கண்ணதாசனும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார். பாலச்சந்தர் சிச்சுவேஷனை சொல்ல ஆரம்பிக்கிறார். சுஜாதாவின் காதல் தோல்வியில் முடியுது. ரஜினி கணவராக வந்து கொடுமைப்படுத்துகிறார். அப்போ அவர் கோபத்தில் சென்னைக்கு வந்து வேலை பார்க்கிறார். அங்கு அப்பாவியாக கமல் வருவார். அவர் சுஜாதாவை ஒருதலையாக காதலிப்பார். ஒரு கட்டத்தில் பிரிந்த முதல் கணவரும் மனம் திருந்தி ரஜினியும் அங்கு வந்து சுஜாதாவை பார்க்க வருகிறார்கள். சுஜாதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. மூவரும் விழுந்து விழுந்து அவரை கவனிக்கிறார்கள். அப்போது சுஜாதாவின் வாழ்க்கை எதிர்காலம் யாருடன் என குழம்பி நிற்கிறார். இது மிகப்பெரிய சிச்சுவேஷன். இதற்கு கண்ணதாசன் எப்படி உடனடியாக எழுத முடியும் என மக்கள் சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். அப்போது பாலச்சந்தரிடம் கண்ணதாசன் ஒரு பல்லவியை சொல்கிறார். அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறுண்டு திங்கள் உண்டு, எந்த நாள் இந்த நாளோன்னு பல்லவி எழுத மக்கள் கேட்டதும் அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அந்த பாடலுக்கு 3 சரணம் வேணுமென்று சொல்லவும் அதற்கும் சளைக்காமல் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அது. மேற்கண்ட தகவலை அண்ணாதுரை கண்ணதாசன் பத்திரிகை ஒன்றில் பதிவு செய்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.